அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு உலகத்தில் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 27 நட்சத்திரம் இந்த உலகத்தில் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அந்த 27 இன்ட்டு பெருக்கல் 4 108 பாதம். இந்த 108 பாதத்துக்கு 108 கோயிலை இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். அதில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க இதுவரைக்கும் 27 நட்சத்திர கோயில், நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திர கோயிலுக்கு நம்ம போயிருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனாம் பாதத்தில் பிறந்தீங்களோ அந்த பாத கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. அதில் முதல் அசுவனி நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த அசுவதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவங்க எந்த கோயிலுக்கு போகணும், என்ன சாமி கும்பிடணும், எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இனி ஒரு கோயிலாக பற்றி இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ முதல் முறையாக அசுவதி நட்சத்திரத்தை இந்த உலகத்துக்கு இது சமர்ப்பணம் செய்கிறோம். அப்போ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு எல்லா யோகங்களும் அது வேலை செய்யுது. அப்போது யாருடைய ஜாதகமெல்லாம் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோ, அந்த 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கோ, அதை பற்றி இன்றைக்கி முழுசாக இந்த பதிவில் பார்ப்போம். முதல்ல அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்து 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா, இந்த 1ஆம் பாதத்தில் யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் முறையாக அவங்களுக்கு யோகமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய அமைப்பான யோகமே. வாழ்க்கையில் அவங்க முன்னோடியே இருக்கும்னு நினைப்பாங்க, நேர்மையாக வாழும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரு நல்ல ஒரு தர்ம சிந்தனையாக இருக்கும். ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு ஆன்மீகம் பிறந்திருக்கும். கடவுள் ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களோட வம்சாவளியில் சித்தர்கள் யாராவது ஜீவ சமாதியாக இருப்பாங்க. அவங்களோட பாரம்பரியத்தை கேட்டிங்கன்னா அவங்க பேர் சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க போகாத கோயிலில், கும்பிடாத சாமியில், எண்ணாத பணம் இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருவாங்க. நேர்மையாக வாழும்னு நினைப்பாங்க. அந்த அசுவதி என்பது கேது திசையில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ அவங்க கேது திசையில் பிறந்து அந்த கேது திசை முடிஞ்சு சுக்கிரன் திசை முடிஞ்சு சூரியன் திசை வரும்போது அவங்க திருமண வாழ்க்கைக்கு கரெக்டான வயசாக இருப்பாங்க. அந்த வயசில் தான் அவங்க திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைகள் உருவாகி அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் 32 வயசுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. பேரும் புகழ் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே 32 வயசுக்கு மேலே வந்து சேரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு எதுவுமே தெரியாது போல் கௌரவத்துக்காகவே வாழ்ந்துருவாங்க. அவ்வளவு சீக்கிரமாக அவங்க தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் எந்த ஒரு யோகத்தையும் பார்த்திங்கன்னா தன் கடமையை அவங்க கரெக்டாக செய்வாங்க. காலையில் எந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணுன்னு நினைப்பாங்க. சித்தர்களுக்கு பூஜை புனஸ்டானம் செய்வாங்க. அவங்களோட அசுவனி நட்சத்திரத்தில் மேச ராசியில் பிறந்திருப்பாங்க. மேசம் என்பது முதலோட வீடு. இந்த முதல் வீடு அப்படிங்கிறனால எதுலேயும் முதன்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு புத்தி, அறிவு, கல்வி, ஞானம், வித்தை இயற்கையாகவே அவங்களுக்கு வரும். எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஞானம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட தாத்தா பாட்டி யாராவது பாருங்கள், மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை படிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த புத்தகம் இருக்கும். எங்கள் தாத்தா ஆதி காலத்தில் சும்மா இருக்க மாட்டார், மகாபாரத, ராமாயணம், பகவத்கீதையெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எப்படியெல்லாம் ராமர் வாழ்ந்தார், பகவத்கீதையில் எப்படி வாழ்ந்தாங்க, இதை பற்றியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. கஷ்டமே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வ அம்சத்தோடு அவங்க வாழணும்னு நினைப்பாங்க. அவங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். ஒரு தொழிலை எடுத்தாங்கன்னா அந்த தொழிலை கடைசி வரைக்கும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியாக வாழணும்னு நினைப்பாங்க. பெருசாக ஆசைப்பட்டு பெருசாக வாழ்க்கையில் செட்டில் ஆவாங்க. இப்படியெல்லாம் அசுவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி,
அவங்க வாழ்க்கையில் இதையெல்லாம் கடந்து தான் அவங்க போக முடியும். அப்போ அது ஜாதகத்தில் பாருங்கள், முன்னோர்களோட ஆசீர்வாதம் எவ்வளவு தேவைப்படுதுன்னு பாருங்கள். அப்போ இது ஜாதகத்தில் எல்லா காரியங்களும் அனுகிரகம். அவங்களுக்கு குலதெய்வ சக்தி எப்போவுமே இருக்கும். இந்த குலதெய்வத்தினால் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய யோகத்தை அனுபவிச்சுட்டு போவாங்க. பிற்காலங்கள் அவர் இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி ஒரு கௌரவமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. மிகப்பெரிய திட்டங்கள் நிறையா போடுவாங்க. அப்போ இதெல்லாம் தான் அவங்களோட கேரக்டராக இருக்குது. அப்போ அசுவதி நட்சத்திரம் அவங்க மெயின் என்னன்னா, இன்னும் வாழ்க்கையில் நிறைய நல்லா இருக்கணும், அவங்க பெரிய பெரிய லெவலில் முன்னேறி வரணும் அப்படின்னா அசுவனி நட்சத்திரம் குதிரை வாகனம். இந்த குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுத்து, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி கொள்ளு வாங்கி குதிரைக்கு தானம் பண்ணணும். விநாயகரை போய் ஃபஸ்ட்டு கும்பிட்டு வரணும். இப்படியெல்லாம் கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர். அவங்களுக்கு எல்லா சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். இப்போது இவங்களுடைய ஜாதகத்தில் மெயினாக குடும்பத்துக்கு தேவையான அத்தனை தோஷத்தையும் இவங்க தான் சரி பண்ணுவாங்க. அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் இவங்க தான் செய்வாங்க. அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு பாரு. அவங்க கஷ்டம் முன்னாடி கஷ்டப்படுவாங்க. 32 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் தொழில் எல்லாமே நல்ல விதமாக அமையும். அப்போ குடும்ப கஷ்டத்தை எல்லாம் சுமக்கக்கூடிய ஒரே பவர் அசுவனி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டு. அவங்க பேரு புகழை சம்பாரித்து இந்த சமுதாயத்தை நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்போ பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு. அவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா சாமியை நிறையா கும்பிடுவாங்க, நிறையா கோயிலை விளக்கேற்றுவாங்க. ஏதாவது ஒரு வழியிலையாவது நல்லது நடக்காதா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா உருவாகும். குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பேர்த்துக்கு அர்ச்சனை பண்ணுறது அவங்களா தான் இருப்பாங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், பர்டிகுலராக பார்த்தா அசுவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு இவ்வளவு குணாதிசைகளவே நம்ம நிறைய சொல்கிறோம். அப்போ எப்படியெல்லாம் அவங்க வாழணும்னு ஆசைப்படுவாங்கன்னு பாருங்கள். அப்போது இந்த அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் அவங்க முறையாக கடலில் குளிச்சுட்டு நாளிகை தீர்த்தை ஊற்றிட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த நட்சத்திர தோஷம் அசுவதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்த தோஷம் உடஞ்சி அவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் எங்கேயோ போயிடும். இது அசுவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க இதை கரெக்டாக எழுதி வச்சுங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரியை போட்டு இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் 27 நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு பாதத்தில் எந்தெந்த பாதத்தில் பிறந்தாங்களோ அந்த பாதத்துக்கு உண்டான கோயிலை உங்களுக்கு ஒரு கொடுக்குறோம். இது நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வச்சுங்க. நாளைக்கு வரலாறு பேசும். உங்கள் வீட்டுக்குள்ளே பிறக்கிற குழந்தைகள் எந்த நட்சத்திரத்தில் எத்தனாம் பாதத்தில் பிறந்திருக்கோ அந்த கோயிலுக்கு நீங்களே போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்து உங்கள் கர்மாவை குறைச்சி நீங்கள் வாழ்க்கையில் மலை போல் வாழலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதிட்டுருக்கேன். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. வீட்டுக்கே உங்களுக்கு டோர் டெலிவரி வருது. அது இல்லாமல் மட்டும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜாதகம் பார்க்குற அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம். இது எல்லாம் பார்த்து வரக்கூடியவங்களுக்கு பிரசன்னம் போட்டு ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குரிய கரெக்டான கோயிலை கொடுத்து அவங்க வாழ்க்கையை ஒரு வழி நடத்துகிறோம். இது எல்லாம் கண்டிப்பாக இது நல்லதே செய்யுங்க. வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.